அதோட கூட பகவத் குணம் சொல்ற போது சுவாமி வைகுண்டத்திலேயோ சீதாப்தியிலையோ இருக்க மாட்டாள் விட்டாள் சனகாதிகள். பின் எங்க இருப்பான் நாள் நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலா லோகம் பரித்யஜ்ய தன்னுடைய லோகமான வைகுண்டம் சீதாப்தி அதெல்லாம் விட்டுவிட்டு ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் ஹிருதயானி பகவத் குணம் கேட்க வந்திருக்கிற பக்தாவுடைய உள்ள வந்து உட்கார்ந்து பாடாம். எப்படி உட்கார்றாள், எந்த ரூபத்தோட இருக்கார் காஞ்சி கலாபருஷிரா லசன்முகுடகுண்டலா திரிபங்கலலிதாரு கௌஸ்துபேனவிராஜிதா கோடிமன்மதலாவண்ய அபிச்சந்தன சர்ச்சிதா. சுவாமி மனவாளாதரனாய் மேக சியாமலனாய் பீதாம்பரதாரியாய் மனோகர மூர்த்தியாய் துளசி ராம கோடி மன்மதாகிருதி திவ்யச்சந்தன லிப்தாங்கன் கல்யாண காத்திரம் பத்ம நேத்திரன் பவித்திர சரணம் அப்படி சுவாமி ரத்ன கிரீடத்தோட ஹிருதயத்துல வந்து உட்கார்றாளா. இப்படி பகவானே எத்தனையோ ஜென்மா யோகிகள் சாதனம் பண்ணி உள்ள பார்க்க வேண்டிய தெய்வம் 1 மணி 1/2 மணி 2 மணி பகவத் குணம் காக்க வரபோது உள்ள உட்கார்றாள்னா துறவிகள் முதற்கொண்டு ஓடி வருவாள். ஆமா ஒரடா ஷேர் போட்டா ₹1 லாபம்னாங்க எல்லாரும் வரையங்கிறார். வைராக்கியம் வந்தவர்களும் நானும் சேர்ந்துக்கிறேன். அதுவாத ஒரு பெரிய மகாலாபம் இது. பகவத் குணம் கேட்டு தியான யோக பலம் கிடைக்கிறதுன்னா இதை விடலாமோ? பாபங்கள்லாம் போயிட்டே இருக்குமா? சுவாமி உள்ள உட்கார்ந்து அபத்ராணி விசுனோதி சுருட் சதாம் நாள் நாளைக்கு வரப்போற ஆபத்துக்கு அபத்ரம்னு பேரு அதை உள்ள இருந்து போக்கிட்டே இருப்பாளா. பகவத் குணம் கேட்க கேட்க இது பெரிய மகாபிராயஷ்சித்தம் பாபங்கள்லாம் போயிடும் நாள்